தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான செய்தி இது. அதாவது போரின் எதிரொலி, ஈரானில் நடைபெறுகிற போரின் எதிரொலி தற்போது தமிழகத்திலே ஒவ்வொரு துறையாக பாதிக்க ஆரம்பித்திருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இயங்கி வரும் 15,000க்கும் மேற்பட்ட ஹாஸ்டல்கள், பல்வேறு வகையான ஹாஸ்டல்கள், மென்ஸ் ஹாஸ்டல், விமன்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல், ஒர்க்கிங் மென் ஹாஸ்டல் என பல வகையான ஹாஸ்டல்கள் இருக்கின்றன. தற்போது அந்த ஹாஸ்டல்கள் எல்லாம் மூடப்படும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் ஈரானில் நடைபெற்ற போரின் காரணமாக வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இங்கு ஏற்பட்டிருக்கிறது. வணிக சிலிண்டர்கள் கிடைப்பதிலே பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் இவர்கள் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு உரிய கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை. கிடைக்காததன் காரணமாக உணவு கொடுப்பதிலே மிகவும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. உணவு தயாரிப்பு என்பது முற்றிலுமாக இந்த ஹாஸ்டல்களே முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த ஹாஸ்டல்களை மூடுவதை தவிர வேறு வழியில எங்களுக்கு என்ற வகையிலே தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு ஹாஸ்டல்கள் வைத்திருக்கும் சங்கத்தினர். இது தொடர்பாக தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற சங்கத்தின் தலைவர் செந்தில்குமாருடன் நாம் பேசிய பொழுது அவர் சென்னை முழுவதும் 15,000 விடுதிகள் இயங்கி வருகின்றன. சென்னையில் மட்டும் இது 15,000 விடுதிகள் இயங்கி வருகின்றன. இதிலே 20 லட்சம் மகளிர் மற்றும் மாணவ மாணவிகள் தங்கி வருகின்றனர். தற்போது சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக அவர்களுக்கு உணவு வழங்க முடியாத மிக கடினமான சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. எனவே உடனடியாக எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர்களை, வணிக சிலிண்டர்களை வழங்க வேண்டும். அதற்கு ஏஜென்சிகள் மறுக்காமல் வழங்குவதற்கான உரிய நடவடிக்கைகளை தற்போது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழக அரசு உள்ளதால் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் நாங்கள் மனுக்களை வழங்கியிருக்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஊடகத்தின் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற வகையிலே நம்மிடம் பேசும்போது தெரிவித்தார். அந்த வகையிலே தற்போது முதல் செய்தியாக இந்த தகவலை நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். பல லட்சம் பேர் உணவு இல்லாமல் தவிக்க போகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஹாஸ்டலில் தங்கியிருப்பவருக்கு உணவு வழங்க முடியாத ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பிலே தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 15,000க்கும் மேற்பட்ட விடுதிகள், பல்வேறு வகையான விடுதிகள் இயங்குகின்றன. இதிலே 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மகளிர், அதே போன்று ஆடவர், அதே போன்று மாணவியர் எல்லாம் தங்கி படித்து வருகிறார்கள். இவர்களுக்கு உணவு வழங்க முடியாத அபாயகரமான ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் வணிக சிலிண்டர்கள் இல்லை. ஏஜென்சிகளில் சென்று கேட்கும் போது வணிக சிலிண்டர்கள் கொடுப்பதில்லை. அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உணவு தயாரித்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் ஹாஸ்டல்களை மூட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற அவர்கள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவசர கதியிலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வணிக சிலிண்டர்களை இவர்களுக்கு ஒதுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என மாவட்ட ஆட்சியர், அதாவது சென்னை மாவட்ட ஆட்சியர் தற்போது உறுதி கொடுத்திருப்பதாக அந்த தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தெரிவித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் போரின் எதிரொலி தற்போது இங்கு தமிழகத்திலே கடுமையாக ஒவ்வொரு துறையாக பாதிக்க ஆரம்பித்திருக்கிறது. தற்போது ஹாஸ்டல் துறை பாதிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. நேயர்களே.